ஒன்று தேவனை கனப்படுத்த, அந்த கனப்படுத்துறது எப்போதுமே அதிகமாக இருக்கும். பாருங்கள், கனப்படுத்துகிறது எப்போதுமே ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும். விதமாக கொடுக்கல் நம்ம பங்கு பெறுகிறோம். ஒன்று தேவனை கனப்படுத்த, அந்த கனப்படுத்துறது எப்போதுமே அதிகமாக இருக்கும். மறந்துடாதீங்க, கனப்படுத்துறது அதிகமான ஒரு காரியம். உங்கள் பாருங்கள், கனப்படுத்துகிறது எப்போதுமே ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும். ஒரு ஆள் இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி போடுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு 3 பவுன் சங்கிலி வாங்கி போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு 3 பவுன் சங்கிலி வாங்கி போட்டிங்களா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? வாவ், ஆச்சரியம், அது ஆச்சரியம். ஏன்னா 3 பவுனு மூக்குத்தி எவ்வளோ இருக்கும்? எத்தனை கிராமு? 100 இல்லையா? 110 150 இருக்கட்டும். அந்த ஒரு மூக்குத்தி, ஆனால் ஒரு 3 பவுன் சங்கிலியை போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் கனம். இப்போ என்ன சொல்கிறேன்னா கேளுங்க, என்னன்னா இதுக்கப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மைண்ட் செட்டை மாற்றி நம்ம பிளான் பண்ணுவோம். நான் இவ்வளோ காசு சேர்த்து நான் எங்கள் அம்மாவுக்கு இதை வாங்கி போட போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு இதை செய்ய போகிறேன், எங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நான் இது செய்ய போகிறேன், சபையில் உள்ளவங்களுக்கும் செய்ய போகிறேன், தங்கத்தினால நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஜோஷுவாவுக்கு ஒரு 2 பவுன் சங்கிலியை போட்டு கொண்டாடுவோம். மறுநாள் போய் பாஜகவில் வச்சுறத. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிலைமை வராதபடிக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக நடக்கும். இனி நீங்கள் பாஜகலாம் போகாமல் உங்கள் பொருளாதாரமும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கிற தங்கமும் சரி, எல்லாம் பழுகி பெருக போகுது. மைண்ட் செட்டை மாற்றுவோம். நம்ம கொடுக்கும்போது பிதாவை கனப்படுத்த கொடுக்குறோம். தேவனை கனப்படுத்தி தான் நீ என் பணம் கொடுக்க போகிறேன். சபை தேவைக்காக இல்லை, சபை தேவைக்காக இல்லை, நான் அவரை கனப்படுத்த கொடுப்பேன். அப்போ என்னோட கொடுக்குற அமௌண்ட் என்ன ஆகும்? பெருகும். உங்கள் மனசும் பெருகும், நீங்கள் கொடுக்குறதும் பெருகும், கடைசியில் நீங்களும் பெருகுவீங்க. கடைசியில் உங்கள் வீட்டில் கல்லாவும் பெருகும், கல்லாக புழங்கிக்கிட்டே இருக்கும். வாவ் வாவ், ஆமென். நம்புறீங்களா?